இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பெண் ஒருவர் மீது துப்பாக்கி காட்டி அச்சுறுத்தியதற்காக மல்லாகம் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். அதன்போது அவர் கைது செய்யப்பட்டு அவரை 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்ற நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளமை இன்று பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக பார்க்கின்ற போது சனிக்கிழமை இளவாலையில் உள்ள அவருடைய பரம்பரை காணி என்று அவர் குறிப்பிடுகின்ற ஒரு பகுதியில் சென்று அதனை துப்பரவாக்க முனைந்த போது இன்னொரு தரப்பினர் அங்கு தமக்கும் காணி இருப்பதாக குறிப்பிட்டு சர்ச்சையில் ஈடுபடுத்தினர். இந்த நிலையில் தான் நீதிமன்ற அனுமதி பெற்று அங்கு வந்ததாக குறிப்பிட்ட நிலையில் அங்கு வாய்த்தர்க்கம் முற்றி இருவரும் சில கைகலப்புகளை மேற்கொண்டதாகவும் இந்த நிலையில் தற்பாதுகாப்புக்காக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட தன்னுடைய கைத்துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்ணை நோக்கி நீட்டி சில செயற்பாடுகளை மேற்கொண்டமை காணொலிகளாக சமூக ஊடகங்களில் வெளிவருகிறது. இதனை அடிப்படையாக கொண்டு நேற்றைய தினம் அத்துமீறி நுழைந்து தகராறுகளில் ஈடுபட்டதற்காக அந்த பெண் கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவருக்கும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியல் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வழங்கப்பட்டது. இன்றைய தினம் இளவாலை போலீஸ் நிலையத்துக்கு இவர் விசாரணைக்காக சென்றிருந்த வீடை விசாரணை நிறைவடைந்த பின் அவரை கைது செய்து மல்லாகம் நீதிமன்றத்தில் போலீசார் ஒப்படைத்தனர். அதன் அடிப்படையில் மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் அவரை 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைத்ததுடன் அந்த கைத்துப்பாக்கி சான்று பொருளாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அர்ச்சுனா ராமநாதன் சிறைச்சாலை வாகனத்தில் சிறைச்சாலைக்கு இன்றைய தினம் அழைத்துச் செல்லப்பட்டார். இளவாலை பகுதியில் நேற்று முன்தினம் காணி விவகாரத்தில் பெண்ணொருவருடன் முரண்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சற்று முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரை தன்னுடைய கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டிய குற்றச்சாட்டின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டுள்ளதாக தற்போது போலீசார் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நேற்று முன்தினம் அவர் தன்னுடைய பரம்பரை காணியாக குறிப்பிடப்படும் இடம் பற்றைக்காடாக இருப்பதனால் பல்வேறு சர்ச்சைகள் எழுப்பப்பட்ட நிலையில் அந்த காணியை பிரதேச செயலக சபையினுடைய ஜேசிபி வாகனத்தை வாடகைக்கு எடுத்து அதனை துப்புரவு செய்யும் பணியை மேற்கொள்ள முயன்ற போது அங்கு வந்த சில குழுவினர் தங்களுக்கும் அந்த காணியில் பங்கு இருப்பதாக குறிப்பிட்டு சில விடயங்களில் தர்க்கங்கள் ஈடுபட்டு அவர் தன்னை அந்த பெண் கற்களாலும் சில உபகரணங்களாலும் தாக்க முயன்றதாகவும் அதனால் தன் தற்பாதுகாப்புக்காக கைத்துப்பாக்கி எடுத்து மிரட்டியதாக அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிட்ட நிலையில் அந்த பெண் மீது தன்னுடைய காணிக்குள் அத்துமீறி நுழைந்து தர்க்கத்தில் ஈடுபட்டமை தொடர்பாக இளவாலை போலீசாரில் நேற்றைய தினம் முறைப்பாடு பதிவு செய்த அர்ச்சுனா ராமநாதன் அந்த பெண் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 29ஆம் தேதி வரை அந்த பெண் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது அவருக்கு வழங்கப்பட்ட தனிப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்தி ஒரு பெண்ணை அச்சுறுத்தியதன் காரணமாக அது தொடர்பாக தொடரப்பட்ட போலீசாரிடம் கொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தற்போது ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அவட்ட ஜேசிபி எங்க ஜேசிபி இல்ல உங்க ரெண்டு பேரும் நான் போலீஸ்ல போடுவேன். நான் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து வாங்க ஜேசிபி இங்க வெத்தியே சொல்லி சொன்னனே நான் சும்மா நீங்க தான் வாங்குறீங்களா கல்ல எடுத்து நீ கல்ல எடுத்துறீங்க காணிக்க வந்தானா அடிக்க சார்ஜ் இல்ல உனக்கு நீ வெளியே போய் போலீஸ் வரேன் திரும்ப சொல்றேன். இந்த தடியால் அடிக்கிறது இந்த கல்லால குத்துறது மேலாம் வேற அவ்வளவுதான் சொல்லி போட்டேன். போலீஸுக்கும் அடிச்சு சொல்லி போடுறேன். நீங்க வீடியோ எங்க போட பிரச்சனை இல்ல. நீ வெளியே போ. வெளியே போ.
கடி விட்டு வெளியே போன நான் சொன்னா போலீஸுக்கு போகணும்னு சொல்லி சொன்னா இல்ல போலீஸ் வரங்க கல்ல எடுத்து போய் கல்ல எடுத்து நீ கல்ல எடுத்து காணிக்க வந்தானா உனக்கு அடிக்கிறது இந்த கல்லால நீ வீடியோ எங்கடால போட பிரச்சனை இல்ல நீ வெளிய போ ஆணி விட்டு எங்களுக்கு வீடியோ போட தெரியாது நாங்க கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுப்போம் நீ காணியை விட்டு வெளிய போ மரியாதை நான் போர்ஸோட நீ வெளிய போ எங்களுக்கு போர்ஸோட இருக்கு போலீஸ் கூப்பிட்டு அனுப்புங்க வெளியில போலீஸ் கூப்பிடுங்க நான் வெளியில கூப்பிட்டு அனுப்புங்க கூப்பிடுங்க எங்கடா சட்ட ரூலும் படி எங்க ஏற்பட்டு நாங்கள் வெளியில போறோம் போலீஸ் நீங்க அடிக்கிறீங்க நீங்க சுட்டுட்டு போங்க பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்புக்கு தான் போலீஸ் வரட்டிக்கும் ரெண்டு பேரையும் பிடிக்கல அமைதியா தானே நாங்க போலீஸ் வரட்டுக்கும் நீங்க முடிவெடுங்க போலீஸ் வந்து சொல்லுவாங்க தானே அதுக்கு தானே நாங்க வெயிட் பண்றோம் இவரே ரெண்டு காலால நீங்க அடிக்கிறீங்க நீங்க சுட்டுட்டு போங்க அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்புக்கு தான் பொதுமக்களுக்கு சுடச்சட்டியா கண் கொடுத்திருக்கு இவருக்கு அடிக்கிறதுக்கு சுடச்சட்டியா கண் கொடுத்திருக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு இவர் காலால் அடிக்க இவர் ஆறாள் எனக்கு இவர் காலால உதயத்துக்கு இவர் ஆறாள் இந்த கல்லால நீங்க உறுதி இல்லாத காணிகளை வேண்டி வச்சுக்கொண்டு கதைக்க கூட நாங்கள் உறுதியோட ஆதாரத்தோட தான் இருக்கிறோம் அவருக்கு மண்டைக்கு සර්ගේ පරණ වැට කොයි තියස් තියන්නේ මෙතන කෙලිම ගිහිල්ලා අදන පිට පස්සේ ඉවර වෙනවා ඒක අර වැටත් වැරදිද සර් ඔව් මේ වැටත් වැරදි මේක තමයි සම්මුණ වැරදි වැටක් මේක ගලවන්න තමයි ඊයේ නියෝගයක් කරන්නේ ඒක ගලවන්න නියෝගය දුන්නා නම් රාගවල පොරි දැන් මම කඩබන්න කියලා ඉඳ බලටම ඔය කඩබන්න போன் வைக்கிறத சும்மா அடி கொண்டு நீ வீடியோட தம்பி அவ சமாதானமா இருக்கடா தான் கதைக்கு துவாக்க நம்ம இருக்கற துவாக்கறது தெரிஞ்ச கல்ல அவரா அடிச்சது எனக்கு இங்க ஏக்காமா ஜாடி வரணும் துவாக்கறது துவாக்க வச்சிருக்காங்க நாங்க இப்ப துவாக்க வச்சிருக்காங்க இந்த படி துவாக்கட என்னங்க துவாக்கட காண்டாம் இல்லமா விடுப்புல இருக்கு விடுப்புல துவாக்க வச்சிருக்காங்க சுருவான் துவாக்க வேற என்னது துவாக்கட தம்பிக்கு 2-3 தடவை அடிச்சு போட்டார் எனக்கு தான் வர 2 பேசிபி உள்ள கொண்டு போனோம் කියලා නඩුවක් දාලා නඩුවක් දිසාවෙත් කියලා මේ සම්පූර්ණ වටෙන් කරලා මගේ වැට ගැවුවා ගහන්න දීවට පස්සේ මේගොල්ලෝ විතර කරදර කරන කවුද මේක
கோட்டை நேற்று முந்தாள் கோட்டுக்கு போனாங்க சார். இவருக்கு எல்லாம் வெட்டி வளவுக்குள்ள போக வச்சுட்டு சரியில்லை. 10 காடுன்னு சொல்ல அவற்றை வளவை துப்புரவாக்கத்தான் சொன்னேன். எங்களை எல்லிய வெட்டி தான் ஜேசிபி கொண்டு போயிருக்கு. ஜேசிபி கொண்டு வந்தாங்க.